ரிப்ளை டுடே அண்ணா, வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு மனிதன் தனிமையிலும் அமைதியிலும் தான் புதிய சாதனைகளே நிகழும். நீங்கள் மிகப்பெரிய சயின்டிஸ்டெல்லாம் பாருங்கள், யாராச்சும் கூட்டத்தோட உட்காந்தா கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்கும். ஏன் ஒரு புத்தகம் எழுதுறவங்க பாருங்கள், தனிமையில் தான் எழுதுவாங்க. ஒரு கவிதை எழுதுறவங்க தனிமையில், ஏன்னா தனிமையில் இருக்கும்போது தான் வான்காந்த ஆற்றல் எந்த மனசு இயங்காமல் எல்லா ஆற்றலும் நமக்குள்ளாக நிறைய துவங்கும். நம்ம செய்யும் பயிற்சிகளே தனிமையும் அமைதியும் தான் அதுக்கு முழு சப்போர்ட்டாக இருக்கும். ஆகவே தனிமையில் இருந்தால் ஹாப்பியாக இருக்கலாம்னா, தனிமையில் இருந்தால் தான் எல்லாம் உள்ள சிவ ஆற்றலே நம்ம கூட இருக்கும். அப்போது நம்ம ஹாப்பியாக தான் இருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் பழக்கம் வேணும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் பழக்கம் இல்லைங்களா? அதுபோல் கொஞ்ச நாள் பழக 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 தனிமையே இனிமையாயிரும். தனிமையே இனிமை தான் ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். தனிமையில் இருக்கிறதும் இது போல் நீங்கள் மொபைல் நம்பரெல்லாம் கட் பண்ணுறது, இந்த வாட்ஸ்அப் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆச்சுங்களா? நானும் இப்படி தான் ஆக்சுவலாக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது போல் நம்ம தனிமையாக இருக்கிறதுக்கான விஷயங்களில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம். அப்படிங்கிறது நம்ம தனிமையாக இருக்கிறதுக்கு இல்லை, எல்லாம் உள்ள சிவத்தோடு இருக்கிறதுக்கு ஆச்சுங்களா? ஆகவே தனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை வலிமைப்படுத்திக்குவீங்க. சரி, எனக்கு ஒரு பாடல் வரி ரொம்ப நாள் முன்னாடி கேட்டது, அது ஸ்கூல் படிக்கும்போது கேட்டதுன்னு நினைக்கிறேங்க. ஆனால் இன்னும் மனசுலேயே இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டுப்புழு கட்டிக்கொண்ட கூடு கல்லறைகள் அல்ல, சில பொழுது போனால் சிறகு வரும் மெல்ல ஆச்சுங்களா? ஒரு கூட்டுப்புழு தன்னை சுற்றி கூடு கட்டிக்குதுன்னா அது தன்னை தனிமைப்படுத்திக்குது. அப்படின்னா புற உலக டிஸ்டர்பன்ஸ்லேருந்து அது தனக்கு சமாதி கட்டிக்கல, அது தனக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை ஜெனரேட் பண்ணிக்கிறதுக்காக தன்னை சுற்றி கூடு கட்டிக்குது, தனிமையில் இருக்கு. அப்போது அது சிறகுகள் முளைச்சி வெளியில் வருது, அது பறக்குது. எல்லாரும் வாழ்ந்தா பார்க்கணும், அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அது வலிமையாயிருது. அதே போல தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுமே ஒரு விதையானது வெளியில் காற்றுப்பட எல்லா விஷயங்களும் பட இருக்கும்போது அது முளைக்கிறது இல்லை. மண்ணுக்குள்ளே தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளும்போது ஒரு தளிரா மாதிரி வெளியில் வருது. எல்லா விஷயங்களுமே தனிமையில் தான் வலிமை அடையுது ஆச்சுங்களா? ஏன் ஆண்டவன் கருப்பு பையில் கொண்டுட்டு போய், பெண்களின் கருப்பு பைக்குள்ளே கொண்டுட்டு போய் நம்முடைய உயிரணுக்களை வச்சு தனிமைப்படுத்துறாரு? தனிமையில் வலிமையாகும். அப்போ தான் ஒரு உடலே ஜனனமே உருவாகும் ஆச்சுங்களா? ஆகவே நமக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்குமே அதுதான். ஆகவே தனிமைங்கிறது அது இனிமை, அது சிவத்தோடு இருக்கிறது. அது பழகும் போது அது இனிமையாக மாறுங்க. வாழ்க வளமுடன். தனிமையை கண்டு பயப்படுறவங்கெல்லாம்